வணக்கம் மக்களை, சின்ன லட்டு பெரிய லட்டு சேனலுக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூதுவாழை ரசம், பொட்டேட்டோ பொரியல். இந்த தூதுவாழை இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு தொட்டிலே வச்சுக்கோங்க போதும். இந்த மாதிரி அப்பப்போக்கு ரசத்துக்கு பிடிங்கிக்கலாம். சளிக்கு ரொம்ப நல்லது. அதில் இந்த இலையில் முள் இருக்கும், அந்த முள் அந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு இந்த இலையை பிடுங்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா இலையுமே பிடுங்கி முள்ளை பூராமே எடுத்துருங்க. ஒவ்வொருத்தங்க எடுப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் நான் முள்ளை பூராமே எடுத்துருவேன். இந்த மாதிரி முள்ளை பூரா கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான பார்ப்போம். ஒரு கைப்பிடி தூதுவளை, ஜீரகம், மிளகு, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா தான் நான் வச்சுருக்கேன். இதை நல்லா அம்மியில் வச்சு அரைச்சிக்கோங்க. அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இலையை வச்சு கடைசி இலையில் வச்சு ஒரு அரைச்சிக்கோங்க. இதுக்கு 2 தக்காளி வேக வச்சுருக்கேன். புளி தேவையான அளவு. வேக வச்ச தக்காளி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதேமாதிரி புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ரசத்துக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. இதில் மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியவும் கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்ததையும் சேர்த்து அதில் போட்டுருங்க. ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சதை இதில் போட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ கரைச்சி வச்ச தக்காளி புளியும் இதில் ஊற்றிடுங்க. தக்காளியை ஊற்றிடுறேன். உங்களுக்கு அந்த தக்காளி இதிலெல்லாம் வேணாம்னா எடுத்துக்கோங்க. நான் அதோடு போட்டிருக்கேன். கரைச்ச புளியும் அதில் ஊற்றிக்கிங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி மரத்தள்ளி ஒரு கொதி லைட்டாக கொதிங்க, ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. தேவையான அளவு உப்பு போட்டுங்க. இப்போ நம்ம பார்க்க பொட்டேட்டோ பொரியல். 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, ஒரு 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், வெங்காயத்தை போட்டு தாளிச்சிருங்க. மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு காரத்துக்கு தேவையானது மிளகாத்தூளும் சில்லி 60 பொடி பொடியும் போட்டிருக்கேன். அதை நல்லா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே உருளைக்கிழங்குலையும் வேக வச்சுருக்கேன் உப்பு போட்டு. அதனால் இதுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா அந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க. இந்த ரசம் சாதத்துக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியல் நல்லாயிருக்கும். வச்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைகளுக்கு அந்த தூதுவளை போகிறதுனால கொஞ்சம் சளி இருந்தாலும் குழந்தைகளுக்கு அது வெளியேறிடும். அதனால் அந்த தூதுவளை ரசம் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. ரசம் சாதமும் பொட்டேட்டோ பொரியலும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.